கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. இன்னைக்கு குட் ஃப்ரைடே. பட் இருதயத்தில் எல்லாருக்கும் கர்த்தர் சமாதானத்தை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார். ஆர் வி ஆல் ஹாப்பி டுடே டு பி ஹியர்? இங்கே இருக்கிறத நினைச்சு நம்ம சந்தோஷப்படுகிறோமா? கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்று இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவரையும் கர்த்தர் இயேசு காப்பாராக. இந்த நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை, சிலுவை பாடுகளை, சிலுவை மரணத்தை குறித்து அகில உலகமும் சிந்தித்து கொண்டிருக்கிறதான, தியானித்து கொண்டிருக்கிறதான ஒரு நல்ல நாள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே எருசலேம் நகரத்திற்கு வெளியே கபாலஸ்தலம் என்றும் கொல்கதா என்றும் சொல்லப்பட்டிருக்கிற அங்கே கொடூர சிலுவையில் நிகழ்வுற்றது. கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை யூதாஸ் முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறான். இயேசுவை முதலாவது அன்னாவிடம் அழைத்து செல்லுகிறார்கள். அவன் அந்த வருஷம் பிரதான ஆசாரியராயிருந்த காய்பாவுக்கு மாமனாயிருந்தார். அங்கிருந்து பிரதான ஆசாரியனாயிருந்த காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் கூடி வந்திருந்தார்கள். காய்பா இயேசுவை மூப்பர்கள் சங்கத்திற்கு முன், சனகரின் சங்கத்திற்கு முன் நிறுத்தினான். சனகரின் சங்கம் இயேசு தெய்வ நிந்தனை குற்றம் புரிந்ததாக தீர்த்து அவருக்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பு வழங்கியது. மரண தண்டனையை நிறைவேற்றும் அதிகாரம் யூத தலைவர்களுக்கு இல்லை. ஆதலால் தாங்கள் அளித்த தீர்ப்பினை நிறைவேற்றுவதற்கு பிலாத்துவிடம் ஒப்புதல் பெறுவதற்காக இயேசுவை கூட்டி சென்றனர். பிலாத்து இயேசுவை அவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரை சேர்ந்தவராய் இருந்தபடியால் ஏரோதிடம் அனுப்புகிறார். இயேசுவிடம் எந்த குற்றத்தையும் காணாததினால் அவர் மரணத்திற்கு ஏதுவான எந்த குற்றத்தையும் இவன் செய்யவில்லை என்று சொல்லி ஏரோது அவரை மறுபடியும் பிலாத்துவினிடமே அனுப்பிவிட்டார். பிலாத்து நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்ற எச்சரிப்பின் செய்தியை சொல்ல சொன்னாள். அங்கே கலகம் அதிகமாகிறது. யூதர்கள் இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் நியாய பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்றார்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 8 முதல் 11. பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து, அதாவது இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் சாக வேண்டும் என்று அவர்கள் சத்தமிட்டபடியால், கலகம் அதிகமானபடியால் பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்கு உள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றார். பிலாத்து இயேசுவிடம் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வந்தவன் என்றார். அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும்
சொல்லவில்லை. அடுத்த வசனம், அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்றான். பாருங்க, இவர் நினைக்கிறார், நான் பவர்ல இருக்கிறேன், நான் அதிகாரத்துல இருக்கிறேன், என்னால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு இயேசுவிடமே கேட்கிறார். எனக்கு பிடித்த ஒரு வசனம் 11ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து, என் பரலோக தகப்பனிடத்தில் இருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். இன்னும் மத்தேயு 27:24 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 27:24 முதல் 26. இதெல்லாம் நடந்த சம்பவங்களை நான் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகிறேன். இந்த மெசேஜை திரும்ப திரும்ப கேளுங்க. இதுல அநேக வசனங்கள் நம்மோடு பேசக்கூடிய, நம்மை மாற்றக்கூடிய, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய, இந்த நாளின் மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் இதிலே இருக்கிறது. அதை திரும்ப திரும்ப கேளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மத்தேயு 27:24 முதல் 26. கலகம் அதிகம் ஆகிறதே அல்லாமல் தன் பிரயாசத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவுக்கு ஏன் இத்தனை பாடுகள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து முன் அறிவித்த ஏசாயா தீர்க்கதரிசி நாம் இன்றைக்கு வேத பகுதியிலே வாசித்தோமே, அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். ஏசாயா 53:2 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53:2 முதல் 6. இளங்கிளையை போலவும், நல்ல வாலிபன் இளங்கிளையை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த இயேசு யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரை பற்றி இதிலே வாசித்தோம். இதை வாசித்து நீங்கள் இதை தியானித்து பாருங்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10 முதல் அந்த அதிகாரம் வரை உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தையும் வைத்து அதோடு சேர்த்து வாசித்து பாருங்கள்.
அதில் சொல்லப்பட்டுள்ளது, உன்னத பாட்டு 5:10 முதல் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டுள்ளது, அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். என் ஆண்டவர் அழகுள்ளவர், அவருடைய அழகை சொல்லி முடியாது. அவருடைய இன்ப முகத்தை பார்த்தாலே, அவருடைய அந்த கண்களை பார்த்தாலே, அதில் வீசக்கூடிய ஒளி, அதில் இருக்கக்கூடிய அன்பும் பாசமும், அந்த ஏக்கம், நம்மை பார்க்க துடிக்கிற ஏக்கம் அந்த கண்களிலே நாம் பார்க்கலாம். அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் அவர் சிறந்தவர். எபிரேயர் 1:3 சொல்லப்பட்டுள்ளது, எபிரேயர் 1:3 சொல்லப்பட்டுள்ளது, அவர் பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கொலோசேயர் 1:16, கொலோசேயர் 1:16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எவ்வளவு மேன்மையும் மகத்துவமானவர் பாருங்க, எவ்வளவு அதிகாரங்கள், ஆளுகை. அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ள ஆண்டவர். அவரை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசியிலே பார்க்கும்போது அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார், அவர் துக்கம் நிறைந்தவராயிருந்தார், அவர் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அவர் யார் என்று அவரை குறித்து நாம் எண்ணாமல் போனோம். எபிரேயர் 2:14, 14, 15, 9 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. எபிரேயர் 2:14, 14, 15, 9. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, ஆதலால் நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல, இயேசுவும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவ காலமெல்லாம் மரண பயம், அந்த மரண பயத்துக்கு அடிமைப்பட்டு அடிமைத்தனத்திற்கு உள்ளாகி பயத்துக்குள்ளே இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் இயேசு அப்படியானார். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. என்றாலும் தேவனுடைய கிருபையினால், பிதாவாகிய தேவனுடைய கிருபையினால் நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். யோவான் இயேசுவை குறித்து சொல்லும் போது யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, தன்மேல் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற, பரிகரிக்கிற
பாவத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்குகிற, அதிலிருந்து விடுதலை தருகிற கிருபாதார பலி நம் ஆண்டவர் இயேசு. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அநேக பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் அகில உலகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாயிருக்கிறார் இயேசு. உலக இரட்சகர் இயேசு சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாயிருக்கிறார். அவராலே தான் கொலோசையர் 1:21 சொல்லப்பட்டுள்ளதின்படி, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களுமாயிருந்த உங்களையும் பரிசுத்தராக்கவும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எத்தனை பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பாருங்க. பாவம் செய்து நாம் ஆண்டவருக்கு அந்நியராயிருந்தோம், அவரை நேசிக்கவில்லை, துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயிருந்தோம், அவருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்தோம், துணிகரமான பாவத்துக்குள் மூழ்கி இருந்தோம். நம்மையும் பரிசுத்தராகவும், நாம் பரிசுத்தராக குற்றமற்றவர்களாகவும், யாரும் நம்மேல குற்றம் சாட்டக்கூடாதபடிக்கு குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக, தமக்கு முன்பாய் ஒரு பரிசுத்த பாத்திரமாய், ஒரு பூரணப்படுத்தப்பட்ட பாத்திரமாய், ஒரு கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய், இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அலங்காரமும் மேன்மை மகிமையான ஒரு பாத்திரமாய் நம்மை தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போது ஒப்புரவாக்கினார். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் எந்த நாளில் பாவம் செய்தானோ அந்த நாளிலே தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்பட்டு போனான். அன்றுதான் மனித வரலாற்றிலே மரணம் நுழைந்தது. மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு போனான். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு அது இல்லாமல் போயிட்டு அன்றுதான் மனித வரலாற்றில் மரணம் நுழைந்தது. மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை மனிதன் இழந்து போனான். அந்த அன்பை, அந்த பாசத்தை, அந்த நேசத்தை, அந்த அக்கறையை, தன்னை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய அன்போடு அணைத்துக் கொள்ள அந்த தெய்வத்தின் அன்பை, தெய்வத்தின் கிருபையை இழந்து போனான். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே உலாவுகிற கர்த்தரின் சத்தத்துக்கு விலகி போனான். அவர் சமூகத்தை விட்டு விலகி ஒரு மறைவிடத்தை, ஒரு ஒளிப்பிடத்தை தேடி ஓடினான். தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான். பாவம் மனிதனையும் தேவனையும் பிரிக்கிறது. பாவம் மனிதனை விட்டு விலக்கப்படாவிட்டால் தேவனோடு வாழும் பாக்கியத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே மனிதன் இழந்து நின்ற இந்த உறவை சீர்படுத்தும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். யோவான் 3:16-17 நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் யாராயிருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவியாயிருந்தாலும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவன் அந்த பாவத்திலே அழிந்து மூழ்கி கெட்டு போகாதபடி, விழுந்து போகாதபடி, தன்னை அழித்து கொள்ளாதபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாருங்க, இந்த உலகத்துக்கு பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்த இயேசுவை, தம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமியிலே தேவன் அனுப்புகிறார். பிதாவாகிய தேவன் அனுப்பினார். உலகத்தை
நீ போய் தண்டித்துக்கிட்டு வா, அவர் நியாயம் தீர்த்து விட்டு வா என்று அனுப்பாதபடிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் இயேசுவாலே உலகம், அகில உலகமும் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். சர்வ லோகத்தையும் பாவத்திலிருந்து மீட்க இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக தன்னை சிலுவை மரணத்தில் ஒப்புவித்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 8:22 வாசிக்கிறோம். எபிரேயர் 10:14 எபிரேயர் 10:10 14 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, ஒரே ஒரு தரம் தான் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி அவர் தம்மை ஒப்பு கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய், மரணத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய், அந்த சித்தத்தின்படி, அவர் அனுப்பப்பட்ட சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 14 வசனம் எபிரேயர் 10:14 பரிசுத்தப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இயேசு பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், பூரணப்படுத்தியும் இருக்கிறார். நமக்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நம்மை அந்த ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இனி பாவத்துக்கு இடமில்லை, அக்கிரமத்துக்கு இடமில்லை, அநீதிக்கு இடமில்லை. நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் தண்டிக்கப்படாதபடிக்கு குற்றம் உள்ளவர்களாய் இருக்காதபடிக்கு நாம் அவருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் இருக்கும்படி நம்மை பரிபூரணப்படுத்தி இருக்கிறார். எத்தனை மேன்மையான பாக்கியம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தைகளை கூறினார். அவைகள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறதை நாம் அறிவோம். முதலாவதாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் நன்மையாய் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை வாரினாலே அடித்து, அவரை காயப்படுத்தி, அவரை நொறுக்கி, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு உழுத நிலம் போல ஆனது. அந்த வேளையிலையும் அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. 2வதாக, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 3வதாக, இயேசு தம்முடைய தாயையும் தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். 4வது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 5வது, தாகமாயிருக்கிறேன். 6வது, முடிந்தது. 7வது, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இன்றைக்கு நாம் இயேசு சிலுவையில் கூறிய 2ஆம் வார்த்தை குறித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்.
இயேசு நம்மை ரட்சிக்கிற நம்முடைய இரட்சகர் மட்டுமல்ல, வழுவாதபடி நம்மை காக்கவும் வல்லவர், முற்று முடிய நம்மை காக்க வல்லவர். தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியுமாக 2 கொடிய குற்றம் புரிந்த குற்றவாளிகளை அவரோட கூட சிலுவையில் அவர்கள் அறையப்பட்டார்கள். இந்த 2 குற்றவாளிகளும் கூட மற்றவர்களுடன் சேர்ந்து இயேசுவை நிந்தித்தார்கள். ஒரு பக்கம் கொடிய குற்றவாளிகளின் மத்தியில் ஒரு குற்றவாளியை போல, கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல அவரை நிறுத்தினார்கள். மறுபக்கம் பரிகாசம், நிந்தனை, இகழ்ச்சி, தூஷிக்கிறார்கள். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 27 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 27 அதிகாரம் 38 முதல் 44 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 27 38 முதல் 44 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தங்கள் தலைகளை மேலே தூக்கி சிலுவையை பார்த்து தலையை அசைத்து, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். நீ தேவனுடைய குமாரன்னு சொன்னியே, இப்போ நீ தேவனுடைய குமாரனானா உன்னோட வல்லமையை காமி, உன்னோட பவரை காமி, உன் அதிகாரத்தை காண்பி, உனக்கு அந்த வல்லமை இருக்குது, நீ தான் அதுன்னு சொல்லி காண்பி என்று சொல்லி அவனை சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். 41 வசனம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணுகிறாங்க. நாங்க தான் யாரு? ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க. எங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும், எங்களுக்கு பிதாவை பற்றி தெரியும், எங்களுக்கு தேவாலயத்தை பற்றி தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி அவரை பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணுகிறார்கள். 42 வசனம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். பாருங்க, எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு பரிகாசம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு அலட்சியமாய், எவ்வளவு பொல்லாத வார்த்தைகள் அவருடைய இருதயங்கள்ல வருகிறது பாருங்க. இவர் சிலுவையிலிருந்து இறங்கி வருகிறதுக்கா தன்னை அர்ப்பணித்தார், பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். மனுக்குலத்தை, அழிந்து போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல் அவருடைய பார்வை இருந்தது. அவர் வேற எதையும் இயேசு நினைக்கவே இல்லை. நான் தான் இந்த ஜனத்துக்கு விடுதலையை கொடுக்கணும், நான் தான் இவருடைய பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் உடையவராய் இருக்கிறேன், என்னுடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டால் தான், இந்த சிலுவையிலே நான் என் ரத்தத்தை சிந்தினால் தான் இந்த ஜனத்துக்கு விடுதலை உண்டு என்று ஜனத்தையே பார்த்து கொண்டிருந்தார். 43 வசனம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தான். இவன் தேவனை நம்பி இருந்தானே, பிதாவாகிய தேவனை நம்பி இருந்தாரே, அவர் இவன் மேல் பிரியமா அவன் இவன் தான் பேசுறாங்க பாருங்க, எவ்வளவு மரியாதை இல்லையா? அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இப்போ பிதாவையும் கூப்பிடுறாங்க, பிதா இவனை ரட்சிக்கட்டும். பாருங்க, எல்லாருக்கும் கண்ணு முன்னாலே பிதா வந்து ரட்சிக்கட்டும் அப்படின்னு. 44 வசனம். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள். போதாத குறைக்கு இவர்களும் சேர்ந்து நிந்திக்கிறாங்க. எப்போ இந்த சிலுவை நம்ம மேன்மையானதா எண்ணி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அனுதினம் அவருடைய சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு இயேசுவே பார்த்து நடக்கிறோமோ, இயேசுவே என்று கூப்பிடுகிறோமோ, ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அறிவிக்கிறோமோ, ஆண்டவராகிய இயேசுக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கிறோமோ, அப்போ எல்லாரும் நமக்கு விரோதமாக இப்படி தான் குறைத்து கொண்டே இருப்பார்கள். வீட்டில் இருக்கிறதும் குறைக்கும், செல்லமாக வளர்க்கிறதும் குறைக்கும், வெளியே தெருவில் நிற்கிறதும் குறைக்கும், அதுக்கு கூட சேர்ந்திருக்கிற கூட்டமும் எல்லாம் நம்ம பார்த்து இப்படித்தான் செய்யும். இயேசு இந்த பாதையின் வழியாய் கடந்து போனார்.
இயேசு இந்த பாதையின் வழியாய் நமக்கு முன்னே கடந்து போனார். நீங்க எப்பொழுதும் இயேசுவையே பார்த்து கொண்டிருங்க. செய்ய வேண்டியதெல்லாம் அதுகள் செய்துட்டு போகட்டும். ஏன்னா கொஞ்ச காலத்தை இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறாரு. ஆனா மனம் திரும்பும்படி, சத்திய வசனத்தை கை கொள்ளும்படி, சபையில நின்று கர்த்தரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அந்த வார்த்தை கேட்டாதான் அந்த இருதயம் பரிசுத்தமாகும் என்று சொல்லி அந்த வசனத்தை போதிக்கக்கூடிய கிருபையும் கொடுத்து கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பாருங்கள். அடுத்தது லூக்கா 23:35 முதல் 43 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 23:35 முதல் 43. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். திரளான ஜனங்கள், திரள் கூட்டம் ஜனங்கள் அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்கிறாள். இது கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. இன்னும் அதிகாரம் எடுத்து பேசுறாங்க. இவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆனா, அவங்க சொன்னாங்க இவன் பிதாவினால் அனுப்பப்பட்டவன்னா, இவன் பிதாவுடைய குமாரன் ஆனால் பிதாவே வந்து ரட்சிக்கட்டும், இவனே தன்னை காப்பாற்றி கொள்ளட்டும் என்று. இங்க சொல்றாங்க இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமானா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் இவனே தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும், இது அவனுக்கு இது தெரியுமே என்று. அடுத்தது 36ஆம் வசனம். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். பாருங்க, இதுதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுதான் பெஸ்ட் சான்ஸ். என்ன செய்யணுமோ அதை இப்ப செய்து கொள்ளலாம், என்ன சொல்லணுமோ அதை இப்ப சொல்லிக் கொள்ளலாம். ஏன்னா இவனுடைய ஜீவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகிறது. ஸோ அதை அப்படியே போட்டு என்னென்ன வேதனைப்படுத்த முடியுமோ, நிந்திக்க முடியுமோ, அவமதிக்க முடியுமோ, பரியாசம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் செய்கிறார்கள். 39ஆம் வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிற்கிறாரு. இவர் நினைக்கிறாரு நான் மாத்திரம்தான் இப்ப பாக்கி, எனக்கும் இப்ப நல்ல சான்ஸ், நான் பக்கத்துல தானே நிக்கிறேன், சரி சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, நீ கிறிஸ்துவானா? ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நீ கிறிஸ்துவானா? உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்க, நீ ஒன்னை மாத்திரம் ரட்சிக்காத, ஏன்னா நீ கிறிஸ்து தானே, அப்ப நீ ஒன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அவரை இகழ்ந்தான். இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒருத்தன் பக்கத்துல சிலுவையில் நின்று அவனை நிற்க வைத்திருக்கிறார்கள். அடுத்த பகுதி தான் மிகவும் முக்கியமான பகுதி. 40ஆம் வசனம். லூக்கா 23:40. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பாருங்க, இப்ப இவனுடைய மனசு மாறிவிட்டது. இவ்வளவு தூரம் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு, தூஷிக்கப்பட்டு, பரியாசம் பண்ணப்பட்டு, அசட்டை பண்ணப்பட்டு, அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதை இவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எனக்காக அல்லவா இவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், குற்றம் புரிந்தது நான் அல்லவா, எனக்காக அல்ல அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், பிதாவே என்று கூப்பிடுகிறாரே, எனக்கு மன்னியும் எனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாரே, இவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல என்று சொல்லி 41ஆம் வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை இந்த சிலுவையிலே நாம் அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். அவன் புத்தி சொல்லி கொடுக்கிறான். அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்றான். இவர் பரிசுத்தர், இவர் பாவமற்றவர், இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. நாமோ நாம் செய்த அநீதிக்காக, அக்கிரமத்துக்காக நாம் நடப்பித்த இவைகளுக்கு தக்க பலனை நம்ம அடைகிறோம். நமக்கு பனிஷ்மெண்டே சிலுவை தான், அதைத்தான் நம்ம இப்போ அடைந்திருக்கிறோம். இவரோ ஒருவேளை நமக்கு நடுவில் நிற்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பேசாத. இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு 42ஆம் வசனம். இயேசுவை நோக்கிறான். அவனுக்கு சொல்லிக்கிட்டு, அவனை எப்படியாவது அவனை ரட்சிக்கணும்னு நினைச்சு அவனுக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இப்ப இயேசுவை பார்க்கிறான். இயேசுவின் முகத்தை பார்க்கிறான். இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது
அடியேனை நினைத்தருளும். அப்பா, நான் ஒரு பாவியா இருக்கிறேன், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் என்னை நினைத்தருளும் என்றான். 43ஆம் வசனம். இயேசு அந்த நேரத்திலும், இத்தனை பரிகாசம், நிந்தை, தூஷிக்கிற நேரத்திலும், எல்லாரும் குற்றஞ்சாட்டுகிற நேரத்திலும் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 2 பேருக்கும் பாவத்திலிருந்து, கொடிய குற்றத்திலிருந்து மீட்ப, விடுதலையை, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் கொடுக்கப்படுகிறது, நேரம் கொடுக்கப்படுகிறது, வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, வசதி கொடுக்கப்படுகிறது. ஒருவன் அந்த கிருபையின் ஸ்லாக்கியத்தை உணர்ந்து இயேசுவை பார்க்கிறான். இயேசுவின் முகத்தில் இருந்த தேவ சமாதானம், தேவ பிரசன்னம், அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி பிதாவிடம் பரிந்து பேசின விதமும் அவனுடைய உள்ளத்தில், இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அவனுடைய உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அவன் நினைக்கிறான், இந்த உலகத்துல எனக்கு இனி இடமே இல்லை, நானே என் வாழ்க்கையை கெடுத்து கொண்டேன், கொடிய பாவங்களை, துணிகரமான பாவங்களை நான் பகிரங்கமாய் செய்தேன், கொடிய குற்றவாளி என்று கொலை தீர்ப்பு தீர்க்கப்பட்டிருக்கிறது எனக்கு, நான் தண்டிக்கப்பட்டு தண்டனையை பெற்று கொண்டிருக்கிறேன், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், குற்றவாளியாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன், இப்பொழுதோ மரிக்கும் தருவாயில், மரண நேரத்தில் வந்து நிற்கிறேன். இந்த உடலில் இருந்து உயிர் பிரியும் பின்னர் எனக்கு என்ன சம்பவிக்குமோ, எத்தகைய தேவ தண்டனை எனக்கு காத்திருக்கிறதோ அதை நான் அறியேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே ஆண்டவரே, இயேசுவை ஆண்டவரே என்று அவன் அழைக்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை நினைத்தருளும், ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றும், நீர் என்னை மன்னித்தருளும், எனக்கு இரக்கம் செய்யும், உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை, உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாரும், நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன். நீதிபரராகிய நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும் என்றான். எவ்வளவு உருக்கமா கேட்கிறான் பாருங்க. உலக ரட்சகருக்கு இதை கேட்டோன்னு அவருடைய இருதயம் எவ்வளவு மகிழ்ந்திருக்கும் இல்லையா? என்னை நினைத்தருளும் என்றான். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு தலையை திருப்பி அவனை பார்த்து சொல்லும்போது அவனுடைய இருதயம் எவ்வளவு மகிழ்ந்திருக்கும் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப பிரசனமும் வல்லமையும் அன்பும் மனது உருக்கமும் நமக்கு உதவி செய்ய துடிக்கும். அவரது பாசமும் என்றும் எந்த நிலைமையிலும் மாறாததாகவே உள்ளது. என அன்பானவர்களே, 2 பேருக்கும் மனம் திரும்ப, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, இயேசுவே என்று கூப்பிட, பரதீசின் வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வாய்ப்புகள், வசதிகள், கிருபையின் நேரங்கள், தருணங்கள் கொடுக்கப்பட்டது. ஒருவன் நம்பிக்கையற்றவனாய் காணப்பட்டான். தேவன் நம்பிக்கையற்றவனாய் கூட இருந்தவன் அவனை கண்டித்தும் உணர்த்தியும் எச்சரித்தும் அவனுக்கு கடந்த கால பாவ செயல்களை, சட்டத்திற்கு புறம்பாக அவர்கள் புரிந்த காரியங்களை எடுத்துரைத்தும் பலனில்லாமல் போய்விட்டது. நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்றெல்லாம் சொல்லி அவன் மனம் மாற பிரயாசப்பட்டும் எந்த ஒரு மாற்றத்தையும் அவனால் காண முடியவில்லை. அவன் நம்பிக்கை அற்றவனாய், சமாதானத்துக்குள் பிரவேசிக்க விரும்பாதவனாய், அந்த மேன்மையான பாக்கியத்தை அலட்சியம் பண்ணி
அவிசுவாசத்தோடு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக பாவத்தில் மரித்தான். மற்றொருவன் பயத்தோடு நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன், நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறேன் என்று தன் பாவ வாழ்வை உணர்ந்தான். தன் வாழ்வு வேதனையான பாதாளத்தில் தான் முடிவடையும் என்பதை திட்டமாய் அறிந்திருந்த அவன் கெஞ்சி ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும், நானும் உம்முடைய ராஜ்யத்தில் உம்மோட காணப்பட வேண்டும், என்னை தனியே விட்டு விடாதேயும், என்னை நினைத்து அந்த பரதீசின் பாக்கியத்தை நீர் எனக்கு அருளி செய்யும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை, அந்த நித்திய ஜீவனை, நித்திய காலம் பரமனோடு வாழும் அந்த பரதீசின் பாக்கியத்தை, அந்த மகிமையான பாக்கியத்தை இயேசு அவனுக்கு தந்தருளினார். சாதாரண ஒரு மனுஷனாய் அல்ல, ஒரு குற்றவாளியாய் அல்ல, சிலுவையிலே நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு தேவ மனிதனாய், ஒரு தேவ ஊழியனாய், ஒரு சுவிசேஷகனாய் அவன் மரித்தான். தேவன் தாமே அவனோடே கூட இருந்து அவன் தேவனாயிருக்கிறார். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் அவன் மேல் படுவதும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, நிந்தனையும் இல்லை. அவன் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, கூக்குரலும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, வேதனையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பரிகாசமும் இல்லை, எந்த நிந்தனையும் இல்லை. எங்கும் நிம்மதி, எப்பொழுதும் நிம்மதி. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான், பெற்றுக்கொண்டான், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பழையவைகள் ஒளிந்து போயின. இதுவரையிலும் துன்பப்படுத்தி, துக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, கண்ணீர் விட வைத்து கொண்டிருந்த பழையவைகள், பழைய சுபாவங்கள், பழைய கிரியைகள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள் எல்லாமே ஒளிந்து போயிற்று, எல்லாமே அகன்று போயின, எல்லாம் புதிதாயின. சிந்தனை, செய்கை, நடக்கை எல்லாம் இயேசுவாலே புதிதாயின. எனக்கு அன்பானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையோடு நம்முடைய ஜீவன் முடிவடைந்து விடுவதில்லை. மரணத்திற்கு பிறகும் அது தொடர்ந்து செல்லும். நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டிருந்தால், நம்முடைய பாவம் மூடப்பட்டிருந்தால் நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம். ஒரே ஒரு தரம்தான் இந்த பூமியிலே வாழுகிறோம். மரணத்திற்கு பிறகு நாம் சந்திக்க போகும் 2 இடங்கள் உள்ளன. ஒன்று பரலோகம். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பாதாளம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நாம் பரலோகத்தை வாஞ்சிப்போமா? பரலோக பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோமா? கர்த்தருடைய வருகை இன்னும் தாமதிக்குமானால் கண்களை மூடும் போது நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். எத்தனை கொடிய பாவத்திற்குள், கொடிய அக்கிரமத்திற்குள், பயங்கரமான பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை மன்னியும், இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை காப்பாற்றும், என்னையும் நினைத்தருளும் என்று கேட்போமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1, 7, 8, 9. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியத்தை நாம் கேட்டாதான், சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாதான், அந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள போனாதான் நீ செய்கிறது பாவம். அது நம்மை உணர்த்தும், அது நம்மை எச்சரிக்கும், பாவம் செய்ய விடாதபடி தடுக்கும். நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் எல்லாருடைய பாவங்களையும் அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 4:12 இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். நாம் யாராயிருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரதீசின் பாக்கியத்தை, பரலோகத்தின் பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். நாம் அழியாத நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொண்டு நித்திய காலம் அவரோடு வாழ வேண்டும். அதற்காகத்தான் இயேசு நமக்காக நிந்தையும் அவமானத்தையும் வேதனையும் சகித்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். வாரினால் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கைகள் கால்களில் ஆணிகள் கடாவ தன்னை ஒப்பு கொடுத்தார். தலையில் முள்முடி, தாங்கொண்ணா வேதனையை நாம் ஒவ்வொருவருக்காகவும் சகித்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த கிருபையின் நேரத்தை அசட்டை பண்ணாதபடி இப்பொழுதே நம்முடைய இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுப்போமா? இயேசுவே, என் இரட்சகரே, என் மீட்பரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கூப்பிடுவோமா? அதிகமான கிருபையை தேவன் நம்மேல் பொழிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை கிருபையின் ஸ்லாக்கியங்களை தேவன் நமக்கு தந்தார். நம்மை நம்பித்தானே நாம் அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சித்தத்தை செய்வோம் என்ற ஆவலோடும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் தானே. இதுவரையிலும் நாம் என்ன செய்தோம்? சிந்தித்து பாருங்க. எதை செய்தோம்? எப்படி செய்தோம்? இன்றிலிருந்தாவது இந்த தேவ கிருபையை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். தான் செய்த பாவத்திற்காக தண்டனையை பெற்றுக்கொண்டிருந்த அந்த குற்றவாளி அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலும் தான் பெற்றுக்கொண்ட அந்த தெய்வீக ரட்சிப்பை, அந்த தெய்வீக சமாதானத்தை மற்ற குற்றவாளிக்கும் அறிவித்தானே. அவனையும் மனம் திரும்ப வைக்க பிரயாசப்பட்டானே. சிலுவையிலே மரண நேரம் வந்த போதும் இரட்சகராகிய இயேசுவை அறிவித்தானே. சுவிசேஷத்தின் நற்செய்தியை அகில உலகத்திற்கும் அறிவித்தானே. எவ்வளவு இரட்சிப்பின் சந்தோஷம் நிறைந்த இருதயத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நித்தியத்துக்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை, ஆண்டவர் இயேசுவோடு வாழும் பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பரலோகம் களி கூர்ந்ததே. நாம் என்றைக்காவது இயேசு நல்லவர், இயேசு இரட்சகர், இயேசு மீட்பர், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா பாடுகளுக்கும், எல்லா நிந்தைக்கும், அவமானத்துக்கும் அவர்தான் நமக்கு பரிகாரி. இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டால் இயேசு ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். இந்த உலகத்திலே மட்டுமல்ல, நித்திய காலம் இயேசுவோடு வாழும் பாக்கியத்தையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் என்று இயேசுவை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய ராஜ்யத்தை அறிவித்திருக்கிறோமா? இன்றைக்கு
இந்த தேவ செய்தியை கேட்ட நாம் ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்வோம். என்னால் என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். நான் அதற்கு ஆதரவாய் இருப்பேன், நான் அனுகூலமாய் இருப்பேன், அதற்காக நான் பிரயாசப்படுவேன், நான் அதற்காக செயல்படுவேன். மட்டுமல்ல, என்னை போல பாடு அனுபவிக்கிறவர்களை அதிலிருந்து விடுவிக்க பிரயாசப்படுவேன். இயேசுவை அவர்களுக்கு அறிவிப்பேன். என்னை எச்சரித்து என் பாவத்தை மன்னித்து அன்போடு என்னை ஏற்றுக்கொண்ட இயேசுவோடு நான் வாழ்வேன். அநேகருக்கு ஆண்டவரை அறிவிப்பேன், நான் அவரை ஆராதிப்பேன், நான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருப்பேன் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுவோமா? இனி காலம் செல்லாது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இனி சம்பவிக்க வேண்டிய கடைசி கால சம்பவங்கள், தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட கடைசி கால சம்பவங்கள் அனைத்தும் சடுதியாய் நடக்கும். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் இருந்தால் நாம் ஆபத்துக்கு பயப்படும். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம், நாம் பாதுகாக்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமும் மனது உருக்கமும் உள்ளவராய் அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார், நீதியின் பலனை தரப்போகிறார். இயேசுவே, என் இரட்சகரே, என்னையும் நினைத்தருளும் என்று கேட்போமா? முதல்ல குடும்பத்துல மன்னிப்பை கேட்போம். குடும்பத்துக்கு விரோதமாய் நாம் எத்தனையோ துணிகரமான பாவங்களை, துன்மார்க்க கிரியைகளை நாம் அதை பகிரங்கமாய் கூட செய்திருக்கலாம், மறைமுகமாய் கூட செய்திருக்கலாம். இயேசுவே, என் குடும்பத்துக்கு என்னை ஒரு ஆசீர்வாதமாய் பாத்திரமாய் மாற்றும் என்று கேட்போம். அந்த குற்றவாளி பாருங்க, சிலுவையில நிற்கிறான், பக்கத்துல நிக்கிறவங்கிட்ட சொல்றான், நீ ரட்சிக்கப்படு. அவனுக்கு இருதயத்துல பாருங்க, ஒருவேளை அவன் ஒரு குடும்பஸ்தனாய் இருந்தால் அவன் நினைத்திருப்பான், ஐயோ, என் குடும்பத்தை நான் காப்பாற்றக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டது, அதை இழந்து விட்டேனே, இவனையாவது நான் காப்பாற்றுவேன் என்று நினைத்தானே. பாருங்க, அவனுக்கு சொல்றான், நீ மன்னிப்பை கேட்டு, நம்ம செய்த பாவத்துக்காக தான் நம்ம தண்டிக்கப்படுகிறோம். சோ நீ பாவம் இல்லாம இரு, நீ பரலோகத்துக்கு வரலாம், நீ இயேசுவோடு கூட ஜீவிக்கலாம், நீ சமாதான சந்தோஷத்தோடு நித்தியத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்று எனக்கு அன்பானவர்களை கேட்கிறேன். நம்ம குடும்பம் ஒரு குட்டி பரலோகம், அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒவ்வொருவரும் கழுவப்பட்டு இருக்கிறோம். ஏதாவது நம்மிடத்துல குறை இருந்தால் ஆண்டவரே நம்ம மன்னியோன்னு கேளுங்க. நம்ம அந்த சான்ஸை விட்டு விட வேண்டாம். நம்முடைய குடும்பம் முழுவதும் பரலோகத்துல காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் செய்த பாவத்தை மன்னியோன்னு ஆண்டவர்கிட்டையும் கேளுங்க. முதல்ல யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோமோ அவங்கள்ட்ட மன்னிப்பை கேளுங்க. அப்புறம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா, உம்முடைய வருகையில நான் உம்மோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. இயேசுவே, என் இரட்சகரே, என்னை நினைத்தருளும் என்று கேட்போமா? தேவன் கொடுத்த கிருபைகளை, நம்மை நம்பி கொடுத்த கிருபைகளை நாம் காப்பாற்றுவோம் என்று நம்பி நமக்கு கொடுத்த கிருபைகளை நம்ம இழந்து நிற்கலாம். ஒரு விசை ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று கேட்போமா? நான் இழந்து நிற்கிற கிருபைகளை எனக்கு தாரும் என்று கேட்போமா? ஜெபிப்போமா? அநேகருக்கு எவ்வளவோ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய நான், ஆதரவாய் இருக்க வேண்டிய நான், அனுகூலமாய் இருக்க வேண்டிய நான், நீர் கொடுத்த கிருபைகளை அற்பமாய் எண்ணி அதை அசட்டை பண்ணி விட்டேனே அப்பா, அதை காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டேனே அப்பா. ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போய்விட்டேனே, உமக்கு பிரியமானதை செய்யாமல் போய்விட்டேனே, எனக்கு நன்மை செய்யக்கூடிய நேரத்தை, காலத்தை, வசதியை, வாய்ப்பை, எத்தனையோ கிருபையின் சிலாக்கியங்களை தந்தீரே, அதையெல்லாம் நான் அற்பமாய் எண்ணி விட்டேனே அப்பா. இப்பொழுது ஒரு விசை என்னை மன்னியும், என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை மன்னித்து உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ளும் அப்பா. என்னை ஒரு புது சிருஷ்டியாக்கும் அப்பா. நான் உம்முடைய வருகையிலே நான் உம்மோடு காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்காய், என்னுடைய சொந்த ஜனத்தின் ரட்சிப்புக்காய் தான் இன்றிலிருந்து பிரயாசப்படுவேன் அப்பா. ஆண்டவரே, என்னை உணர்த்தினீரே, இந்த வேளையில என்னுடைய கருத்துல நான் அர்ப்பணிக்கிறேன்.
எல்லாரும் சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கேளுங்க. ஏதாயிலும் ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறதுன்னா இப்போ ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுங்க. நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்கு, குடும்பத்தில் சமாதானத்துக்கு, குடும்பத்தின் மேன்மைக்கு, நம்ம செய்கிற காரியங்களின் மேன்மைக்கு எது தடையா இருக்கிறது? யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கேட்டுருங்க. இப்ப சான்ஸ் இருந்தா, அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் ஸ்லாக்கியம் இருந்தா என்னை மன்னிச்சிருன்னு மாத்திரம் சொல்லிருங்க. சொல்லுங்க, நான் தெரியாம செய்துட்டேன், நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன், என் இருதயத்துல பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், நான் வள்ளிக்கு விழுந்து விட்டேன், இப்ப என்ன மன்னித்து விடுன்னு சொல்லுங்க. மன்னிப்பை கேளுங்க. இயேசுவிட்ட சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவரே என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும் அப்பா, என்னை பரிபூர்ணப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே இனி பாவத்தில் விழுந்து விடாதபடி ஆண்டவரே எனக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறீர், எனக்கு சகோதர சகோதரிகளை தந்திருக்கிறீர், எனக்கு கணவனை தந்திருக்கிறீர், கணவன் சொல்லணும் எனக்கு மனைவியை தந்திருக்கிறீர், 2 பேரும் சேர்ந்து சொல்லணும் எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறீர். எங்களுடைய குடும்பம் உமக்கு முன்பாய் பரலோகத்தில் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே காணப்படணும். ஒவ்வொரு தேவ தூதர்களாய் மாறப்போகிறதற்கு முன்பாய் எங்களை ஒரு விசை மாற்றும். உம்முடைய வருகையில் இந்த சரீரம் மறுரூபம் ஆகணும். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே கொடிய காலம் எங்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது அப்பா. உலகத்திலே பாவம் பெருகி கொண்டே போகிறது, அக்கிரமம் அதிகரித்து கொண்டே போகிறது, அன்பு குறைந்து போகிறது. எங்க பார்த்தாலும் அன்பு இல்லை, எங்க பார்த்தாலும் பாசத்தை பெற்றுக்கொள்ள முடியல, எங்க பார்த்தாலும் சமாதானமாய் போய் சமாதானமாய் வர முடியல. எல்லா இடத்திலும் நிந்திக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், பாதிக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை தாரும், ஒரு விசை மன்னித்து சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், அந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும். என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதும். ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருந்தா தான், உம்முடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டாதான் ஜீவ புஸ்தகத்தில் பெயரை எழுதுவீர். அந்த ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் இருந்தால் தான் பரலோகத்தில் நாம் உம்மோடு வாழ முடியும், உம்மை தரிசிக்க முடியும், பரலோகத்தின் பாக்கியத்தை பெற்று நித்திய காலம் உம்மோடு வாழ முடியும். கேட்போமா? ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இருக்கிற எங்கள் இயேசுவே, இந்த விசேஷித்த ஆசீர்வாதத்தின் நாளிலே நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை எங்களுக்கு அருளி செய்த தயவுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நீர் சிலுவையிலே எங்களுக்காய் பாடுகளை பட்டீரே. தேவனுடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் மரணத்தை ருசி பார்த்தீரே. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் உம்முடைய மரணத்தினாலே விடுதலை ஆக்கினீரே. நித்திய மீட்பை உண்டு பண்ணினீரே. இந்த மகா தயவை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்தீரே. எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசுவே நீர் காயப்பட்டீரே. எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீரே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்ததே. அந்த சமாதானத்தால் ஒவ்வொருடைய இருதயத்தையும் இல்லத்தையும் இயேசுவே நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சரீரத்தின் பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகளில் இருந்து பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு பாதுகாத்து பரிபூர்ண சுகத்தோடு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நொறுங்கி போயிருக்கிற இருதயத்தின் காயங்களை இயேசு ஆற்றுவீராக, தேற்றுவீராக, சுகப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தி தைரியமாய் நிற்க செய்வீராக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீர் ஆளுகை செய்து எல்லாவற்றையும்
புதிதாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பழைய பாவ சுபாவங்கள், பழைய கிரியைகள், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக செய்வீராக. இப்பொழுது உற்சாக ஆவியை, வல்லமை உள்ள ஆவியை, தேவ ஆவியை கட்டளையிட்டு சகலத்தையும் புதிதாக்குவீராக. தகப்பனே, நீர் மனம் இறங்கி எத்தனையோ கிருபைகளை, எத்தனையோ நன்மையான ஈவுகளை தந்து நன்மை செய்ய சொல்லி இருக்கிறீரே. இலவசமாய் எத்தனையோ ஈவுகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தீரே. அவைகளில் ஒன்றையும் ஒரு நாளும் ஒரு விதத்திலும் அற்பமாய் எண்ணாதபடி, அசட்டை பண்ணாதபடி, எந்த ஒரு கிருபை இழந்து விடாதபடி அவைகளை மேன்மையாய் எண்ணி உம்முடைய நாம மகிமைக்காய் உபயோகப்படுத்த, பிரயோஜனப்படுத்த, அவற்றை காத்து கொள்ளக்கூடிய கிருபையை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்ற வசனத்தின்படி தங்கள் மேல் கிருபையாய் அடிக்கடி பெய்கிற மழையை ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஏற்ற பயிரை முளைப்பிக்க செய்து, நீர் விரும்பத்தக்க பயிரை முளைப்பிக்க செய்து ஏற்ற பலனை, நல்ல பலனை, நிறைவான பலனை, மிகுந்த பலனை நீர் விரும்புகிறபடி கொடுத்து ஆசீர்வாதமாய் இருக்க அருள் புரியும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் கேட்ட வேத சத்தியத்தின்படி, சத்திய வசனத்தினாலே ஜனங்களை மண்டையிலே திருப்ப, அதிலும் எங்களுடைய சொந்த ஜனங்களை ஆத்தும அழிவினின்று தப்புவித்து விடுவிக்கக்கூடிய கிருபையை இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய், தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி நேரத்திலும் அந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு தான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்ற குற்றவாளிக்கும் அறிவித்து அவன் மனம் மாற செய்ய பிரயாசப்பட்ட அந்த குற்றவாளியை போல நாங்களும் இன்றும் மன நிம்மதியின்றி அழிந்து கொண்டிருக்கிறதான ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய மனது உருக்கத்தை, உம்முடைய மீட்பை, ரட்சிப்பை தாமதமின்றி தீவிரமாய் அறிவிக்க கிருபை புரிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகரை நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக்க கிருபை செய்வீராக. இன்றும் இந்த பூமியிலே நிந்திக்கப்பட்டு, குற்றப்படுத்தப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, வேதனையோடும் கண்ணீரோடும் வீண் பழிகளை சுமந்து தவித்து நிற்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய நிந்தையை நீக்கி போடுவீராக. இருதயத்தின் அந்தரங்கத்திலே சுமந்து நிற்கிறதான, மறக்க முடியாத, மாற்ற முடியாத, யாரிடமும் சொல்ல முடியாத எந்த ஒரு ஆதரவையோ அனுகூலத்தையோ பெற்றுக்கொள்ள முடியாமல் கலங்கி நிற்கிறதான, தவித்து நிற்கிறதான சூழ்நிலையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மனம் இறங்கி எல்லா மன வேதனைகளையும் குழப்பங்களையும் இயேசுவே நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மூடி போடுவீராக. அவைகளை செயல் இழந்து போக செய்வீராக. தெய்வீக சமாதானத்தை, உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு இருதயத்திலும் கட்டளையிட்டு காயங்களை குணமாக்கி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் என் தேவன் துடைப்பீராக. சகலத்தையும் புதிதாக்குவீராக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் பெற்று உமக்கு முன்பாய் பிரகாசிக்க அலங்காரமும் ஆசீர்வாதமுமாய் வாழ கிருபை செய்வீராக. அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி வாழ்நாளெல்லாம் உமக்குள்ளே களி கூர்ந்து மகிழ கிருபை செய்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், அவர்கள் எப்படியாவது ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள, தேவ சமாதானத்தோடு வாழ இயேசு மனம் இறங்கி ரட்சித்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். வலுவாதபடி எங்களை காக்கவும் உம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வசனத்தின்படியே நீர் எங்களை உம்மை விட்டு விலகாதபடி பாதுகாத்து உம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமை படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல
சகல துதி கனம் மகிமை எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். அப்பா, சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தனியே குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. என்ன நிலைமையில இங்க வந்தார்களோ, நீர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்களுடைய இருதயத்தை, அந்த இருதயத்தின் ஆழத்தை, அந்த இருதயத்தின் அந்தரங்கங்களிலே ஒவ்வொருவரும் சந்தித்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலையை அறிவீர், பார்க்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும் அப்பா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்பும் அப்பா. ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றையும் புதிதாக்கும் அப்பா. இதுவரையிலும் சந்தித்த பழைய தோல்விகள், வெட்கம், வேதனை, பிரச்சனை, நிந்தனை, அவமானம், பாடுகளை இனி காணவே கூடாது, எல்லையிலே வரவே கூடாது. அதை உடைய ரத்தத்தினால நீர் மூடி போட்டீர், அதை அப்புறப்படுத்தி போட்டீர். ஒவ்வொருடைய இருதயத்திலும் உம்முடைய சந்தோஷத்தை தந்து புதிதாக்கி இருக்கிறீர். ஒவ்வொருவரும் சொல்லணும் அப்பா, என் ஜெபம் கேட்கப்பட்டது, என் கண்ணீர் துடைக்கப்பட்டது, இயேசு எனக்கு இறங்கினார், இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என் இருதயத்தை தம்முடைய சமாதானத்தால் நிரப்பினார் என்று ஒவ்வொருவரும் நன்றியோடு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை செய்யும். நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க பண்ணும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த தேவ செய்தியை யார் யார் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து என்ன நிலைமையிலிருந்து கேட்டாலும் ஆண்டவரே, உம்முடைய வசனம் அவருடைய இருதயத்திலே கிரியை செய்யட்டும், அவருடைய குடும்பத்திலே கிரியை செய்யட்டும், அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை கொடுக்கட்டும், அவர்களை ஆசீர்வதித்து நல்ல செய்திகளை உலகின் பல பகுதிகளில் இருந்து இன்னும் அதிகமாய் கேட்க பண்ணும். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும் அப்பா. ஆண்டவரை தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூட இரும். இயேசு பொறுப்படுத்திக் கொள்ளும், வருகை பரியந்தம் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்துக்கு நிற்கக்கூடிய கிருபையை தந்தீரே, குடும்பத்திற்கு தந்தீரே, சபை குடும்பத்திற்கு தந்தீரே, இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட கிருபைகளை தந்தீரே, அகில உலகத்துக்கு அப்படிப்பட்ட கிருபையின் பாக்கியத்தை கொடுத்து இன்னும் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறீரே அப்பா. இன்னும் வருகைக்காய் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறீரே. எப்படியாகிலும் அகில உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகல துதி ஸ்தோத்திரம் உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிப்பின் செய்தியை கேட்டோம், மன்னிப்பின் செய்தியை நம்ம கேட்டோம். மன்னித்தார், ரட்சித்தார். அவனுக்கு அந்த சிலுவையிலே தொங்கின அந்த மனிதனுக்கு இன்னொரு இடத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்தினார். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ரட்சிப்பின் செய்தியை கேட்டு மற்றவர்களையும் ஆண்டவருக்குள்ளால் ஆயத்தப்படுத்துங்க. நீங்களும் ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் நம்ம இருதயத்தின் மீது கரைத்த வைத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.